வந்து வண்டி ரிப்பேர் ஆனதால வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அபி அங்கே வராங்க. அபி வந்து ராகவ பார்த்து நான் லிஃப்ட் தரேன் அப்படின்றாங்க. இந்த வண்டியில் நான் வர்றதா அப்படின்றாரு. ஏன் இந்த வண்டியில் வரக்கூடாதா? வாங்க பாஸ், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறதால சரி நான் ஓட்டுறேன்றாரு. இல்லை நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வந்து ஓட்டிகிட்டு வராங்க. அப்போ வர வழியில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அப்போ வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அபியை வந்து அப்படியே வந்து அவங்க இடுப்பில் கை வச்சிடறாரு. அதனால் அபிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வண்டியை வந்து தெரியாமல் வந்து இடிச்சிடுறாங்க. 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து ஐயோ எழுந்துக்க முடியே அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பார்க்குறாங்க. ராகவ் கையெல்லாம் சேராயிடுது. அப்படியே வந்து ஐயோ தலை எழுத்து அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கிறாரு. அப்போ அபி வந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அபியால் எழுந்துக்கவே முடியல. ராகவ் வந்து சரிப்பா அப்படி சொல்லிட்டு கையை வந்து கொடுக்குறாரு. உடனே அபி வந்து அப்படியே வழிக்கு வந்து ராகவ் கிட்ட வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. ராகவும் அபியும் தண்ணியும் மறக்கிறாங்க 2 பேருமே. அப்படியே வந்து அபியை வந்து தாங்கி பிடிச்ச ராகவ் வந்து அப்படியே கண்களையே வந்து நம்ம அபியோட கண்களையும் பார்க்குறாரு. ராகவி வந்து அபியும் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் வந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து போகுது. அடுத்து வந்து 2 பேரும் சுயநினைவுக்கு வராங்க. சரி இங்கே பாரு, எனக்கு கையெல்லாம் சேராயிடுச்சு. உன் கூட வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை பாரு. நான் ஏன் தான் உன் கூட வந்தனோ தெரியல, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்றாரு. சரி விடுங்க, ரொம்ப பண்ணாதீங்க. என்ன ஆச்சு இப்போ? கையில் சேரு தானே ஆச்சு, அதை நான் கழுவி விட்டுறேன். இப்போ எங்கே போய் கழுவுறது அப்படின்னோடனே வாங்க பாஸ், அங்கே பாருங்கள் ஒரு பஜ்ஜி கடை. ஓ பஜ்ஜி கடையா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாம் பாஸ் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பார்த்தா பஜ்ஜி கடை இருக்குது. அங்கே வந்து அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு அவருக்கு வந்து அழகாக வந்து கழுவி விடுறாங்க. சரி கழுவி விட்டாச்சு, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முந்தானையும் தொடச்சி விடுறாங்க. உடனே ராகுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு க்யூட்டாக. சரி போதும் அப்படின்றாரு. சரிங்க பாஸ், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பஜ்ஜி சாப்பிட்லாமா? ராகவ் வந்து நான் கிளம்பணும் அப்படின்றாரு. சரிங்க பாஸ், நீங்களாம் பெரிய ஆள் சாப்பிட மாட்டீங்க, நாங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னோடனே சரி நானும் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. பார்த்தா காரமான பஜ்ஜியாக கொடுத்துறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு ஐயோ பயங்கரமாக காரமாக இருக்குது அப்படின்றாரு. இந்த பஜ்ஜி கூட எப்படி சாப்பிடணும்னு தெரியல உங்களுக்கு, இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. க்யூட்டாக இருக்குது பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வந்து அபி அதை பார்த்துட்டு ராகவ் வந்து சிரிக்கிறாரு. அப்படி சந்தோஷமாக போகிறாரு. பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இல்லை. ஆமாம் பாஸ், சும்மா நீங்கள் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னும் நிறைய விஷயங்களும் நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் கேட்டால் நீங்கள் அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராகவ் அபி வந்து ஒன்றா வந்து வண்டியில் இறங்குறத வந்து முரளி பார்த்துட்டு அதிர்ச்சிடுற என்ன இது அபி கூட வரான், ஒன்றும் புரியலையே, இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ நம்ம வேறு இங்கே இருக்கமே, சீக்கிரமாக வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நழுவுறாரு. முடிஞ்சது பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னோடனே என்ன அபி ராகவ் நீ ஒன்றா வரீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அபி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இவ வண்டியை தாறுமாற ஓட்டி எத்தனை போயிட்டு சேத்துல விட்டுட்டா, ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு தெரியுமா, எவ்வளோ தான் கழுவினாலும் போல, நானும் போய் சேரில் விழ சொன்னேன், தெரியாமல் விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவகிட்ட லிஃப்ட் கேட்டதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை தான், விடு ராகவ், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, இந்த மாதிரி வண்டியில் போகிறதுல எவ்வளோ ஜாலியாக இருக்கும், சின்ன வயசில் ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் போய் கூட விழுந்துமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்த வந்து முரளிக்கு செம கடுப்பாக இருக்குது. முரளி பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு. அடுத்து வந்து சரி ஓகே வாஷ் பண்ணிட்டு வேறு ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து யாரோ வந்து கார் வந்து நிற்கிது. பார்த்துட்டு வந்து சரி ஓகே நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க. அப்போ யாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தோன்னே நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபி வந்து சந்திச்சு அந்த பர்சன் வந்து ராகவ் வீட்டுக்கு வராரு. ராகவோட கசின் தான் அவர். பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து உள்ளே வராங்க. பார்த்த உடனே வந்து சர்ப்ரைஸாக இருக்கு அவருக்கு. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இதோடு முடியுது.